யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. சார் சைன் போட சொன்னா என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, சைன் போடுங்க. டேய், நீ பாட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க. இது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இத படிச்சு பாக்குறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? அது கூட கொடுக்க மாட்டேங்கிற. சார், இதெல்லாம் ஆல்ரெடி உங்க அம்மா செக் பண்ணி அனுப்புற ஃபைல். நீங்க சைன் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். அதைத்தாண்டா கேக்குறேன். எதுக்கு சைன் போடுறேன், ஏன் சைன் போடுறேன்னு கூட தெரியாம போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வர சைன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க. ஆமா, ஆபீஸ்ல இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதை நீங்க உங்க அம்மா கிட்ட தான் சார் கேட்கணும். சரி, எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அதையும் நீங்க உங்க அம்மாட்ட தான் சார் கேட்கணும். டேய், அம்மாட்ட கேட்கணும்னா எங்க சிஇஓவா நான் எதுக்குடா இருக்கேன்? சார், அதையும் நீங்க உங்க அம்மா கிட்ட தான் சார் கேட்கணும். எனக்கு இந்த வேலை வேண்டாம், மண்ணு வேண்டாம். நான் கிளம்புறேன். சார், நீங்க அப்படி நினைச்சாலும் உடனே வேலையை விட்டு போக முடியாது. அதுக்கும் நீங்க உங்க அம்மாட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். ஸோ, இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். தயவு செஞ்சு கேபினை விட்டு வெளியே போ. சார், சைன் அதெல்லாம் நான் அப்புறமா போட்டு தரேன். நீ கிளம்பு. சார், நீங்க இப்பவே சைன் போட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்க அம்மா வந்து எங்களை தான் கத்துவாங்க. அட்லீஸ்ட் இது என்ன ஏதுன்னு படிச்சாவது பாத்துக்கிறேன்டா. சாரி சார், ஆல்ரெடி உங்க அம்மா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க வேலையை அவங்க பாதியா குறைக்கிறாங்க. எனக்கு அவங்க வேலையே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஆபீஸ் வர வேண்டிய தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு ஹாயா உட்காந்து வீடியோ கேமாவது ஆடிட்டு இருந்திருப்பேன். இப்படி ஆபீஸ்ல சிஇஓன்னு உட்கார வச்சு என்ன ஒரு வேலையும் பார்க்க விடுறது இல்ல. இதுக்கு பேசாம நான் சும்மாவே இருந்துட்டு போயிருப்பேன். ச்சே. டேய் டேய், எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? அவன் ஒரு சைன் தானே கேக்குறான். போட்டு அனுப்புறத விட்டுட்டு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? அம்மா, என்னை எதுக்காக இந்த ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போனா கூட நான் நல்லா இருப்பேன். ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு வெறும் சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கே என்ன பிடிக்கலமா, அவ்வளவு எரிச்சலா இருக்கு. டேய், நீ என்ன சின்ன குழந்தைடா, வளரவே இல்ல. உனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியாது. போக போக நீயே புரிஞ்சுப்ப. இங்க பாரு, இதெல்லாம் படிச்சு பார்த்து நீ சைன் போட்டு அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அப்புறம் திரும்பவும் ப்ராப்ளம் வரும். அதான் அம்மாவே உனக்கு பாதி வேலையை முடிச்சு கொடுத்துறேன். மா, இப்படி நீங்க பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி கத்துக்கிறது? அப்புறம் எப்படி நான் வேலை பார்க்கறது? எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டை அடிட்டே போக முடியாது. நான் இந்த ஒரு மாசம் பாப்பேன். என்ன நீங்க வேலை கத்துக்க விடலைனா இந்த ஆபீஸ்ல நான் இருக்க மாட்டேன். வேற எங்கேயாவது வேலை கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி, கோச்சுக்காதடா. இப்ப என்ன, உனக்கு அந்த ஃபைலை படிக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா உட்காந்து படி. சைன் போட்டுட்டு அப்புறம் உட்காந்து படி. ஏய், அதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. நான் இதை படிச்சுட்டு தான் கையில கொடுப்பேன். ஏய், அந்த ஃபைலை நீ இப்போதைக்கு படிக்க வேண்டாம், வந்து படிச்சுக்கலாம். பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறோம். நீ சீக்கிரம் கிளம்பு. கோவிலுக்கா? என்னம்மா திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, அம்மா ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருந்தேன். அதை நிறைவேற்றுறதுக்காக தான் போறேன். நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும். மா, அப்புறம் ஆபீஸ்ல யாரு இருப்பா? அதெல்லாம் மேனேஜர் பாத்துப்பாங்கடா. நீ வா. நான் எதுக்குமா? நீங்க மட்டும் போயிட்டு வரலாம்ல. நான் வேண்டிக்கிட்டதே உனக்காக தான். அதான் கூப்பிடுறேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும். அம்மா சொன்னா கேட்க மாட்டியா என்ன? உன்ன இந்த டைலாக் ஒன்று சொல்லிருங்க. சரி, வரேன். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி என் பையனை கூட்டிட்டு வந்துட்டியே. நான் கூட நீ காலை வாரிடுவியோன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதே நாங்க தான். அப்புறம் எப்படி கூட்டிட்டு வராம இருப்போம்? என்னது, கல்யாணமா? என்ன பேசிட்டு இருக்காங்க? அம்மாடி மகா, இவ்வளோ சீக்கிரம் நீயும் என் பையனும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் திடீர்னு நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, என்ன சொல்றீங்க? கல்யாணமா? ஆமாம்மா, உனக்கும் என் பையனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்பா, ஆண்டி என்ன சொல்றாங்க? எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமா? ஆமா மகா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். உங்க ரெண்டு பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கதானே போகுது. அதான் இன்னைக்கே இங்கே பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னம்மா விளையாடுறியா? திடீர்னு இப்படி கல்யாணம்னு சொன்னா என்னால ஒத்துக்க முடியாது. என் மனசுல என்னைக்குமே என் இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடம். மகா, ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே அரைஞ்சிருவேன். என்ன அடிச்சுக்கோ, ஏன் கொன்னு கூட போட்டுக்கோ. ஆனா என்னால வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட முடியாது. என்னடாமா இப்படி பேசுற? அப்பா பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்பாவுக்கே அப்பப்ப ஹார்ட் அட்டாக் வருது. நெஞ்சு வலி வந்து திடீர்னு போய் சேர்ந்துட்டேனா என்னமா பண்றது? அதான் உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நிம்மதியா போய் சேரலாம்னு நினைச்சேன். அப்பா, அதுக்காகலாம் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் மனசுல இவன் மட்டும்தான் இருக்கான். அவனை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் பா. தங்கம், அவன் சரியான ஃப்ராடுடாமா. அவனெல்லாம் நீ நம்பாத. அப்பா அப்பா சொல்றேன்லம்மா, அப்பா பேச்ச கேளு. அப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. எனக்கு நான் கேட்டதெல்லாம் நீங்க உடனே உடனே வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நான் எதிர்பார்த்தது அன்பு மட்டும்தான். அது எனக்கு கிடைச்சதே இல்லை. எனக்கு அதை முழுசா கொடுத்தது இவன் மட்டும்தான். அவர்தான் அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்தும் அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்தும் என்ன நிறைய நாள் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் கூட இருக்கும்போது அன்பு, பாசம், பாதுகாப்புன்னு எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அவரை விட்டுட்டு இன்னொருத்தனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா.
பாத்தீங்களாங்க உங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நம்ம கிட்ட இருந்து அன்பு கிடைச்சதே இல்லையா? இத்தனை நாளா வாழ்ந்ததே இவளுக்காக தானே. அதை கூட புரிஞ்சுக்காம எப்படி பேசுறான்னு பாருங்க. ஏய், அவ சின்ன பொண்ணடி, ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறான். விடு மகமா, அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுமா. அப்பா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். நீ இந்த ராஜேஷ் தம்பியை கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்ப வாழ்க்கையில. அப்பாவும் நிம்மதியா இருப்பேன்டா. இல்லப்பா, என்னால முடியாது. ஏமா இதுதான் பூஜையா? ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு. அவளை மாதிரி அழுது நீயும் ஏதாவது டிராமா பண்ணிடாத. இவங்க கிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம தனியா போய் யுவனுக்கு கால் பண்ணிட்டு வந்துடலாம். அவன் வந்து எப்படியும் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். மா, அவ பேசிட்டு இருக்கால, நீங்க அதை கேளுங்க. நான் கொஞ்சம் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரேன். என்னடா அப்படி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? நான் எதுக்கு எஸ்கேப் ஆக போறேன்? அதெல்லாம் இல்ல. சும்மா அப்படியே கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத கேக்குறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. டேய், நடிக்காத. நீ ஏதாவது பிளான் போட்ட மவனே, அப்புறம் பையன் கூட பார்க்க மாட்டேன். அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல நாங்க 2 பேரும் என்ன தப்பிச்சா போக முடியும்? எப்படியும் கேட்ல ஆள் போட்டிருப்பீங்க. அதனால நாங்க வெளியவும் போக முடியாது. அட்லீஸ்ட் கோயிலையாவது சுத்தி பார்த்துட்டு வரனே. இவ 2 பேர்கிட்டயும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தா நீ என்னடானா கோயிலை சுத்தி பார்க்க போறேங்கிற? நடக்காத கல்யாணத்துக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து மௌனம் அடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக நானும் கூட சேர்ந்து நிக்க முடியாது. டேய், என்ன ஏதாவது பிளான் போடுறியா என்ன? ச்சே, அதெல்லாம் இல்லம்மா. ஆனா எனக்கே தெரியும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரி சரி, நடக்குதா நடக்காதான்னு அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். டேய், அப்பா சொல்றேன்ல, அப்பாவுக்கு லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா. என்னங்க என்னங்க சொல்றீங்க? நெஞ்சு வலிக்குதா? அம்மாடி, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறேன். நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க எதுக்குங்க இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்கு நம்ம வளர்த்த நன்றி கொஞ்சமாவது இருக்கான்னு பாருங்களேன். எப்படி அவன் தான் வேணும்னு நினைக்கிட்டு இருக்கா. நம்மளே அவ புரிஞ்சுக்க மாட்டாங்க. பேசாம நீங்களும் செத்துருங்க, நானும் உங்க கூடயே வந்துடுறேன். அம்மா, என்னம்மா பேசுற நீ? இப்படிலாம் பேசாத. அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. நீ தாண்டி எங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற. இங்க பாரு மகா, உன்னை இத்தனை வருஷம் நாங்க பெத்து வளர்த்துருக்கோம். எங்க மேல உனக்கு உண்மையாவே மரியாதை இருந்தா எதுவுமே பேசாம போய் சேலையை கட்டிட்டு வா. பாத்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போறான்னு? அடிச்சு நிறுத்து. இன்னும் எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்க? அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ராஜேஷ், இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு வர சொல்லி இப்படி நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தடுக்கவும் முடியல. மகாக்கா பயப்படாதீங்க. நான் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டேன். அண்ணன் வந்துட்டு இருக்கான். எப்படியும் வந்து அவன் நிப்பாட்டிடுவான். இந்த கோவில்ல இருந்து அவனோட ஆபீஸ் ரொம்ப தூரம். அவன் வரதுக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுனா, அப்படி மட்டும் ஏதாவது ஆச்சுனா நான் என் உயிரையே விட்டுருவேன். நீங்களாம் பொண்ணுமா தான் பாப்பீங்க. அக்கா, கோவில வச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது. அண்ணன் வந்துருவான். ஆமா மகா, பயப்படாத. நானும் உனக்கு தாலி கட்டுற எண்ணத்துல இல்ல. நிச்சயமா ஏதாவது பண்ணலாம். என்ன பண்றது? எங்க அம்மாவோட வார்த்தை என்னால மீற முடியாது. ஆனா நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் பேசி நேரத்தை கடத்திட்டா அதுக்குள்ளே யுவன் வந்துருவான். ஒருவேளை வரலைனா? அதெல்லாம் நிச்சயமா வருவான். நீ பயப்படாத. நான் தான் இருக்கேன்ல. நான் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றேன். ஆமாக்கா, நீங்க அழாதீங்க. பாத்துக்கலாம் விடுங்க. என்ன அழாம எப்படி இருக்க சொல்றேன்? கோவிலுக்குன்னு கூட்டிட்டு வந்து திடீர்னு கல்யாணங்கிறாங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அக்கா, அண்ணன் வந்துருவான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ராஜேஷ், ஏதாவது பண்ணு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடு. என் அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் வேற அதை சொல்லி சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மகா, கொஞ்சம் அழாம இரு. இங்க இருந்து நம்மளால தப்பிச்சு வெளியும் போக முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நம்மள இதே சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிப்பாட்ட தான் போறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆர்த்தி, மறுபடியும் இவனுக்கு கால் பண்ணி பாரு. அக்கா, அண்ணன் பைக்ல வந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்காக அது வேகமா தான் வந்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப கால் பண்ணா அது ரொம்ப பதட்டமாயிரும். பைக் ஓட்டும் போது போன் பேசக்கூடாதுல. அதுவும் சரிதான். சரி, அவர் வரட்டும். எப்படியாவது வந்து அவர் தடுத்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மருமக இந்த புடவையில அவ பேர் கேட்ட மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பாத்தியா மகா, உன் அத்தை உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்கிறியே. மா ப்ளீஸ் மா, என்ன விட்டுரு. என் மனசு முழுக்க
யுவன் மட்டும்தான் இருக்காரு. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடானா இன்னும் அடம் பிடிச்சிட்டே நிக்கிற? இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து அவன் பேர் வரவே கூடாது. மா ப்ளீஸ் மா, புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். யுவனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுதானே உன் பிரச்சனை. சரி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல, கடைசி வரைக்கும் தனியா கூட இருந்துக்கிறேன். ஆனா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். ஏண்டி, இந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? சொத்து, தகுதி, அந்தஸ்து எல்லாத்துலயும் நமக்கு சரிசமமா இருக்கிறது இவங்க குடும்பம் தான். நீ இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. எங்களை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. இப்படி சொல்லி மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் என் வாழ்க்கை நல்லா இருந்துருமா? ஏம்மா இப்படி பண்ற? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். மகமா, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா. நான் கடைசியா உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போய் சேர்ந்துடுறேன். அப்பா ப்ளீஸ் பா, இப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் மனசு முழுக்க யுவன் தான் இருக்கான். நான் எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏடி, இதெல்லாம் உனக்கு நிச்சயம் பண்ணும்போது தெரியலையா? நல்லா பல்ல காட்டிட்டு தானே நின்னுட்டு இருந்த. அம்மா, அங்க நடந்ததே வேற. அந்த நிச்சயம் எனக்கும் ராஜேஷ்க்கும் நடக்கல. அன்னைக்கு நிச்சயம் நடந்தது எனக்கும் யுவனுக்கும். என்னடி புதுசு புதுசா ஏதோ உளறிட்டு இருக்க? நான் நிஜமாதாம்மா சொல்றேன். அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது எனக்கும் அவருக்கும். அவர் தான் என் கையில மோதிரம் மாட்டி விட்டாரு. நான் அவர் கையில தான் மோதிரம் மாட்டி விட்டேன். என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்காரு. வேற யாரையும் அந்த இடத்துல என்னால வச்சு பார்க்க முடியாது. ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்கறேன், என்ன விட்டுரு. நான் கடைசி வரைக்கும் தனியா கூட இருந்துக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மகமா, நீ ஊருக்கு போயிருந்தப்போ அங்க உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சுல, அவன் தானே உன்னை வேண்டான்னு தூக்கி போடுறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணி அந்த இடத்த விட்டு உன்னை அனுப்பினான். அது எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? அவன் ஒரு ஃப்ராடு. அவனை நீ நம்பாத. நீ சின்ன பொண்ணுடா, உனக்கு எந்த விவரமும் தெரியாது. அப்பா பேச கேளுமா. அப்பா ப்ளீஸ்பா, நீங்க என்கிட்ட கெஞ்சாதீங்க. ஏண்டி, இந்த மனுஷன் எதுக்கும் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணுனா இப்படி துடிச்சு போறாரு. அப்ப கூட இவர் மனசை நீ புரிஞ்சுக்க மாட்டல? நீங்க தான் ஏன் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் மனசுல இவன் இருக்கும்போது நான் எப்படி ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மகா, நீ சின்ன பொண்ணு. உன் மனசை அவன் நல்லா களைச்சு வச்சிருக்கான். அவன் சரியான ஃப்ராடு. அவனை விட இந்த ராஜேஷ் உன்னை 100 மடங்கு நல்லா பாத்துப்பான். ஆன்ட்டி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மகாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. டேய், வாயை மூடிட்டு அமைதியா நில்லுடா. மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு எங்களை கம்பல் பண்ணாதீங்க. எங்க 2 பேத்துக்குமே இதுல விருப்பம் இல்ல. எங்க 2 பேரையும் கம்பல் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா எங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இங்க பார் தம்பி, இதெல்லாம் நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும். நிச்சயம் பண்ணும்போது நீ நல்லா தானே இருந்த. இடையில அந்த பையன் கூட சேர்ந்து ஓ மனசு கொஞ்சம் மாறி போச்சு. இங்க பாருங்க, 2 பேர் நல்லதுக்காக தான் பெரியவங்க நாங்க இந்த முடிவு பண்ணிருக்கோம். இத மீறி நீங்க எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த நிமிஷம் இங்க நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். சாரி ஆன்ட்டி, என்னால முடியாது. டேய், நீ மட்டும் தாலி கட்டலாம், இந்த அம்மா உயிரோடவே பார்க்க முடியாது. மா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. வேற எப்படிடா பேச சொல்ற? உங்க 2 பேர் நல்லதுக்காக யோசிச்சு தானே நாங்க இவ்ளோ பண்றோம். நீங்க 2 பேர் என்னடானா எங்க மனசை புரிஞ்சுக்காம எங்களை காயப்படுத்திட்டே இருக்கீங்க. நீங்க தான்மா எங்க மனசை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க. எங்க 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்ல. ஐயப்பா, நாளை ஆயிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் சட்டுப்பட்டுன்னு முடிவெடுங்க. கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. இவன் இன்னும் காணோம். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பவே ஆர்த்தி கால் பண்ணிட்டா. ஆனா அவன் இன்னும் வரலையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? இவங்க வேற மேலும் மேலும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இப்ப அதுக்கு என்ன பண்றது? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? சேச்சா, அதெல்லாம் இல்ல. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதுதான் பண்ணியாகணும். ப்ளீஸ்பா, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே வாங்கி கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு இவனை மட்டும்தான் பிடிக்கல. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு யாரும் வேண்டாம். ப்ளீஸ்பா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். அப்பாடா, என்ன தம்பி சொன்னீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? ஆமா ஆண்டி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன தம்பி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, செய்யலாம். இந்த மாலை தாலி இது எல்லாத்தையும் அந்த பிள்ளையார் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். தம்பி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா?
ஏற்கனவே இது கோயில் கருவறையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துட்டு வந்ததுதான். அதனால நீங்க தாராளமா கட்டலாம். ராஜேஷ், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. திடீர்னு இந்த கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இவ விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணும்போது எங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோங்கிற பயம் எனக்கு இருக்கும்ல. அதனால ஒரு தடவை சாமி முன்னாடி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன். அதுக்கு என்ன தம்பி, இப்பவே இதை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானே போயிட்டு வரேன். டேய், என்ன அப்படியே எகிரி குதிச்சு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? மா, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா கூட இந்த ஐயரையும் அனுப்பு. சரி, அதுவும் நல்லதுதான். ஐயரே, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. தம்பி வாங்க. ராஜேஷ், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரையே விட்டுருவேன். ஐயரே, போலாம். மாலையை கொடுங்க. தம்பி இங்கேயா? தம்பி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அங்க இருக்கு. கையில மாலை கொடுங்க ஐயரே. பி, ஏதாவது பிரச்சனை வந்துரு போதுப்பா. அதெல்லாம் எதுவும் வராது. நீங்க மாலையை கொடுத்துட்டு மந்திரத்தை மட்டும் ஓதுங்க. ஈயம்மா, உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா? ஈயம்மா, இந்தம்மா, இந்த மாலைய அந்த தம்பி கழுத்துல போடு. சாரி, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. உன் பெயரில் என் பெயர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. சம்மதம் தானே? தம்பி, இந்தாங்க போடிங்க, தாலியை கட்டுங்க. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பெயரில் என் பெயர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. ஏய், அழாத. ஏன் தம்பி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அங்க என்னடான்னா உன் குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணு கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போராடி நின்னுட்டு இருந்துச்சு. நீ இங்கே வந்து இந்த பொண்ணு கழுத்துல திடீர்னு தாலி கட்டிட்ட. இந்த பொண்ணு என்னடான்னா அழுதுகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையாப்பா? ஏன் ஐயரே, மாலை எடுத்து கொடுத்து தாலி கட்டுற வரைக்கும் இந்த டவுட் உங்களுக்கு வரல? இல்லப்பா, கல்யாணத்துக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டேன். மிச்ச பணத்தை அப்புறம் நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்ப உங்களுக்கு பணம் வந்தா போதும். யாராவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல தம்பி. சரி, மிச்ச பணத்தை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? நான் உங்களுக்கு போன்ல அனுப்பி வைக்கிறேன். இங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க தம்பி, அப்பனா சந்தோஷம். நான் வரேன். ஏய், அழாதுன்னு சொல்றேன்ல, முதல்ல கண்ணை தொட. நீங்க திடீர்னு வந்து இப்படி என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கல. அவங்க கிட்ட நானும் மகாவும் பேசி பார்த்துட்டோம். ஆனா அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. அதான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். மாலை தாலிலாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறதா இந்த பக்கம் தானே வந்தாரு மாப்பிள. எங்க போனாரு? டேய் டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? இவ கழுத்துல தாலியை கட்டியிருக்க. நானும் மகாவும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணோம். ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கவே இல்ல. ஏய், அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவியா? நமக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இல்ல? என்னம்மா தகுதி? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. என்னது, பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. பொய் சொல்லாத. மகா கழுத்துல தாலி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க, அவ்வளவுதான். நீ புடிச்சு கட்டினா சொல்லாத. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். என்னது, இவளை போய் பிடிச்சிருக்கா? நமக்கு இருக்கிற தகுதிக்கு நம்ம கால் தூசிக்கு கூட வரமாட்டா. அம்மா, உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு என்ன வேணாலும் உரிமை இருக்கு. ஆனா இவ என் பொண்டாட்டி. இவளை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. தாலி கட்டி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுற. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. தம்பி, என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சா இப்படி அவசரப்பட்டு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே. இது அந்த யுவனோட தங்கச்சி தானே? அந்த பையனை சரியான பொறுக்கி அவனோட தங்கச்சி இவ எப்படி இருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். இப்ப இவ என் பொண்டாட்டி. இவளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. தாலி கட்டினது நான். என்ன வேணாலும் பேசுங்க. வந்ததுமே என் பையனை மாத்திட்டல நீ. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்கிட்ட இருந்து என் பையனை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். இவன் ஃப்ரெண்டுன்னு கூட யோசிக்காம இப்படி போட்டு அடிச்சிட்டான். நடுவுல நின்னுட்டு இருந்தா நமக்கும் சேர்ந்து அடிபடும். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது நல்லது.
டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருப்ப. அண்ணே விடுண்ணே. என்னது விடணுமா? உன் கழுத்துல இவன் தாலி கட்டியிருக்கான், இவனை போய் விட சொல்ற? அண்ணே அதான் கட்டிட்டார்ல, இதுக்கப்புறம் கோவப்பட்டு என்னாக போகுது, விட்டுரு. மச்சான் சாரிடா. டேய் மச்சானா, பல்ல உடைச்சவன் நாயே. தூ, நீ திருந்திட்டேன்னு நான் நம்பினேன். ஆனா நேரம் பார்த்து பழி வாங்கிட்டல. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி என்ன பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு நாள் என் கூட ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருந்திருக்க. மச்சான் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. டேய் நீ மச்சான் மச்சான்னு சொல்ல சொல்ல எனக்கு கூட கொஞ்சம் தான் எரியுது. டேய் நான் மட்டும் இப்ப ஆர்த்தியை கல்யாணம் பண்ணலனா இந்நேரம் மகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்டா. நிச்சயமா அப்படி நடக்க நான் விட மாட்டேன். சரி அப்படியே அதுல இருந்து தப்பிக்கணும்னாலும் வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கலாம்ல. என் தங்கச்சி தான் உனக்கு கிடைச்சாளா? அவளுக்கு விருப்பம் இல்லாம இப்படி தாலி கட்டியிருக்கே, உன் கூட அவ எப்படி வாழ்வா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? டேய் சாரிடா. என்ன ராஜேஷ் இப்படி பண்ணிட்ட? இதுக்காகவா வந்த? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா கிழிச்சிருப்பியா? ஏண்டி என் தங்கச்சி கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான், நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. உனக்கு தடுக்கணும்னு தோணலல. உனக்கு உன்னோட லைஃப் தப்பிச்சா போதும்னு இருந்திருக்க. நீ இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகா. ஏங்க இப்படி நடக்க போற விஷயமே எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு நேரமும் அங்கதான் அழுதுட்டு நின்னுட்டு இருந்தேன். நீங்க வரத பார்த்துதான் உங்க பின்னாடியே வந்தேன். இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலங்க. அண்ணே தப்பு எதுவும் அவர் மேல இல்லைண்ணே, விடுண்ணே. டேய் உன்னை பார்க்க பார்க்க அப்படியே அடிச்சு கொண்டுலாம் போல வருது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. நீ அவ கழுத்துல தாலி கட்டினதுக்காக அவ உன் கூட சேர்ந்து வாழ்வான்னு மட்டும் நினைக்காத. என் தங்கச்சி என் தங்கச்சியா என் வீட்லயே தான் இருப்பா. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் கட்டின தாலியை தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு என் கூட கிளம்பி வா. ஏங்க சுயநினைவோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை தாலியை கட்டி விட்டெறிஞ்சா அடுத்த அவ வாழ்க்கை என்ன ஆகும்? அவ வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன் சுயநலத்துக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை நீ பலி கொடுத்துட்டல. ஏங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. யுவன் மகாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் ஆர்த்தி கழுத்துல தாலி கட்டினேன். ஆர்த்தி சொன்னது காதல் வெள்ளையா? தாலி கட்டி அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வான்னு சொன்னேன். அண்ணே கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுண்ணே. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன். என்ன சொல்ல போற? ஒரு பொண்ணுக்கு தாலி தான் வேலி. அவர் ஒரு தடவை கட்டிட்டாரு, இனிமே அவருக்கு நான் பொண்டாட்டின்னு டைலாக் ஏதாவது பேசினேன்னு வை, ஆரஞ்சு பல்லகெல்லாம் கழட்டிடுவேன். அது இல்லைண்ணே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றது கேளு. என்ன மன்னிச்சிருண்ணே. அவர் என் கழுத்துல என் விருப்பத்தோட தான் தாலி கட்டினாரு. நான் தான் அவரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். என்ன இங்க பாரு, அவனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லாத. இல்லைண்ணே, நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு நிமிஷம். ஹேய் நீ எதுக்கு இப்ப அழுகுற? இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா என்ன? ம், ஆமா. சரி சரி அழாத. நீ ஒன்றும் பயப்படாத. யுவன் வந்துட்டா பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி நான் கால் பண்ணி பார்த்தேன், ஆனா ரீச் ஆகல. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. அண்ணனுக்கு நான் அப்பவே கால் பண்ணிட்டேன். அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். அதான் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? நல்லதா போச்சு. யுவன் வந்துட்டா பிரச்சனையும் இல்ல. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சரி அதான் உங்க அண்ணன் வந்துருவான்ல. நீ ஒன்றும் அழாத. அவங்க லைஃப்க்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. என் அண்ணன் இங்க வரதுக்குள்ள உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதே பயம்தான் எனக்குள்ளேயும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. யுவன் வர வரைக்கும் எப்படியாவது நேரத்தை கடத்தி தான் ஆகணும். இந்த கல்யாணம் இன்னைக்கு என்னாலும் என்னைக்கா இருந்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டே தானே இருப்பாங்க. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்களதானே கேக்குறேன். நீங்க வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? நட்டுக்கு இது கழண்டு போச்சா என்ன? உன் அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் வாழ்க்கையை பணைய வைக்க வந்துட்டியா? இல்லங்க, நான் சீரியஸா தான் கேக்குறேன். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் அப்படியே அரைஞ்சனவை. நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அப்ப நான் உன்னை தங்கச்சி மாதிரி பாக்குறேன்னா சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சின்ன பொண்ணு ஏதோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு இருக்க. இங்க பாரு, என்னால உன் அண்ணனுக்கும் மகாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட ட்ரை பண்றேன். நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நீங்க நீங்க எதுக்காக என்ன வேணாம்னு சொல்றீங்க? உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களா? எனக்கா இருந்தாலும் நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தானே ஆகணும். ஏன் அந்த பொண்ணு நானா இருக்க கூடாது? ஒருவேளை உங்க தகுதி வேற என்னோட தகுதி வேறன்னு யோசிக்கிறீங்களா? சோ உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? நானும் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு என் அம்மா மாதிரி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் அப்படிலாம் இல்ல. இப்போ உன்னை வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் அது இல்ல. வேற என்ன? நிச்சயதார்த்த அன்னைக்கு என் கையில மோதிரம் போட்டது மகா இல்ல.
வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நான் தேடிட்டு இருக்கேன். முதல்ல என்ன நேசிச்ச அந்த பொண்ணு யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த பொண்ணு உங்க முன்னாடி வந்து நின்னா உங்களுக்கு ஓகேவா? அந்த பொண்ணை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. அவ எப்படி இங்க வருவா? அப்போ அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? ம், ஆமா. சரி, அப்ப என் கழுத்துல தாலி கட்டுங்க. ஏய், லூசா நீ? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என் கையில மோதிரம் போட்ட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாங்க சொல்றேன், என் கழுத்துல நீங்க தாலி கட்டுங்க. ஏய், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. என் கையில மோதிரம் போட்டது நீயா? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ம், நான் தான் போட்டேன். நீயா? ம், ஏய், நிஜமா சொல்லு. நீயா என் கையில ரிங் போட்ட? என்னால நம்பவே முடியல. சின்ன வயசுல நான் உனக்கு கிண்டல் பண்ணேன்னு சொல்லி உங்க அண்ணன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசுனதில்ல. என் மேல உனக்கு வெறுப்பு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி ரிங் போட்ட? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு காரணம்லாம் தெரியாது, ஆனா பிடிக்கும். நீங்க சின்ன வயசுல என்ன கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கு கோவம் வரும். அண்ணன் கிட்ட சொல்லுவேன். ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க மேல இருக்கிற கோவம் தானா குறைஞ்சிரும். நீங்க தெரிஞ்சதும் முதல்ல சந்தோஷப்பட்டது நான் தான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட காதலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்பவே என் கழுத்துல நீங்க தாலி கட்டிடுங்க. பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. இப்ப அழாத. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ படிப்பு முடி. அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நீ அழுகிறது முதல்ல நிப்பாட்டு. இல்ல இல்ல, ப்ளீஸ்ங்க, இப்பவே நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. திரும்ப திரும்ப இதே சுச்சுவேஷன்ல தான் உங்க ஃபேமிலி உங்களை நிக்க வைப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவங்க கழுத்துல தாலி கட்டுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உன் அண்ணன் என்ன முழுசா நம்புறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் அவனுக்கு செய்யற துரோகம் ஆயிரும். நீ படிச்சு முடி. அதுக்கப்புறம் உன் வீட்ல வந்து நானே பேசுறேன். இல்ல இல்ல, நீங்க இப்பவே என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஆர்த்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ என்கேஜ்மெண்ட்ல எனக்கு மோதிரம் போட்ட பொண்ணு யாரோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். காரணமே இல்லாம நீயும் என்ன காதலிச்சிருக்க. அதனால நிச்சயமா நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ பொறுமையா இரு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. பேரச் சொன்னாலே அது போதும், அது கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. இதுதானே நடந்துச்சு. அவர் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா அங்க அவங்கள சமாளிக்க முடியல. அதனாலதான் வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்ன மன்னிச்சிருன்னு. எல்லா தப்பும் என்னோடதுதான்.